இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம 365 நாளைக்கு பின்னாடி மீசபங்க ராஜயோகம் அள்ளி கொடுக்குது மேஷம் முதல் கன்னி வரை யாருக்குன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீசபங்க ராஜயோகம் வரப்போகுது. நட்சத்திரங்கள் கிரகங்கள் இயக்கத்தினால ஏற்படுது. பிப்ரவரி மாதத்தில் முக்கிய இடமாற்றம் நடக்குது கிரகத்தில். அதனால் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 11 கும்பராசியில் நுழைய போகிற புத பகவானால் நீசபங்க ராஜயோகம் உண்டாகுது. பிப்ரவரி 27 மீனராசிக்கு புத பகவான் போய் நீச்சம் அடைகிறாரு. இந்த மீனராசிக்குள்ளே செல்கிற புத பகவான் பார்த்திங்கன்னா நீசபங்க ராஜயோகத்தை கண்டிப்பாக உருவாக்கி தருவார். அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, இது இந்த யோகம் பார்த்திங்கன்னா 1 வருடம் நீடிக்கும். இந்த ராஜயோகத்தினால சில ராசிக்காரவங்க மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராஜயோகம் ஏற்படுது. உறவு முறைகளில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலுமே அதை நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. ஆனால் பணம் வருதுன்றதுக்காண்டி நீங்கள் செலவழிக்கையில் பார்த்து செலவழிக்கணும், கவனமாக இருக்கணும். பணத்தினால தகராறு கணவன் மனைவிக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஆதாயம் ஜாஸ்தி கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் இருக்குது. நீண்ட நாட்களாக இந்த வேலை முடியலை அந்த வேலை முடியலைன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லா வேலையும் கடகடன்னு முடியும். அம்மா வழியில் உதவிகள் கிடைக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில இருந்த பரஸ்பர பிரச்சனைகள் நீங்கி அன்பு பெருக போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குவார். விநாயக வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடி தரப்போகுது. பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இதுவரை நீங்கள் ஆன்மீகத்தில் போகாட்டி கூட இப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் போவீங்க. புதிய தொழில் தொடங்கணுன்னா தொடங்கலாம். முன்னேற்றத்தை அடைவீங்க. ரொம்ப நாட்களாக உடம்பு சரியில்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் ஏற்படும். பிரச்சனைகள் பிற மனிதர்களால் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் இப்போ சீக்கிரமே உங்களை விட்டு விலகும். மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்கள்கிட்ட சேர்ந்து வரும். வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் போகையில் சற்று கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா எடுத்த காரியங்களை செஞ்சு முடிக்க தாமதம் ஏற்படுது. உங்கள் உடல் நலனில் எச்சரிக்கையாக இருக்கணும். கூடுதல் செலவாக போகுது, அதை சுப செலவாக மாற்றிக்கிறீங்க. வியாபாரத்தில் சவால்கள் ஏற்பட போகுது. நரசிம்மரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். கன்னிராசி என்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் கொட்டுன்னு இந்த காலகட்டத்தில் ஜேப்பில் வந்து நிரம்பும். நீங்கள் பணத்தை அதிரடியாக செலவு பண்ண போகிறீங்க. நல்ல புதிய முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எதனாச்சும் காரியத்தை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு கைகூடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கிட்ட நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருகும். நீங்கள் வெல்த்தில் கண்டிப்பாக முன்னேறுவீங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட மகிழ்ச்சிகள் இருக்குது. இதுவரை இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம 365 டேஸுக்கான பதிவை நம்ம பார்த்தோம். நீசபங்க ராஜயோகத்தினால மேஷம் முதல் கன்னி வரை யார் யாருக்கெல்லாம் லாபம்ன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.